சினிமாவில் ஜெயிக்கணும். நிறைய கஷ்டப்பட்டால் சினிமாவில் ஜெயிக்கணும். சினிமா வந்து மற்றவங்கள மாதிரி நான் பார்க்கறது. ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை சின்சியராக பார்ப்பேன். அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், அக்கா இருக்குது, தம்பி இருக்கான். பூ எப்போ வேணால் வாடிடும். பூ எப்போ வேணால் வாடிடும். அதே மாதிரி தான் காதல் எப்போ வேணால் வாடிடும் அப்படின்னு. பன்முக கலைஞன் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, அதான் ஒன்று பிரச்சனை. எல்லாத்துட்டையும் பணம் இருக்காது. எல்லா நடிகரும் ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி தான் வந்துருப்பாங்க. எல்லா இயக்குனரும் ஒரு கட்டத்தை தாண்டி தான் வந்துருப்பாங்க. ஒவ்வொரு ப்ரொடியூசரும் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி தான் வந்துருப்பாங்க. ஆனால் என் கையில் இப்போதைக்கு பணம் இல்லை, அதான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. பணம் இருந்திருந்தால் நான் ஏதாவது ஒரு டேரக்டரை போய் பார்த்து அவங்ககிட்ட பணம் கொடுத்து, இல்லைன்னா ஏதாவது கொடுத்து ஏதாவது படம் வாய்ப்பு வாங்கியிருப்பேன். மதிக்கிறது வேற ப்ரோ, மரியாதைங்கிறது வேற. தான் புள்ள இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க எங்கள் அப்பா அம்மா. நான் வந்து குடிச்சு கெட்டு போய் இருந்தோம்னா இந்நேரம் நான் அவங்க முன்னாடி நான் இருந்திருக்க மாட்டேன். குடிக்காமல் இருக்க போய் தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருக்கேன். அதுவே நான் எங்கள் அப்பாவுக்கு நான் செஞ்ச பெரிய ஒரு பாக்கியம். இந்த சென்னையில் எல்லாருமே குடிக்கிறாங்க. சினிமா தேடி வந்தேன், எல்லாருமே குடிக்கிறாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லாருமே குடிக்கிறாங்க. சினிமா துறையை எடுத்துக்கிட்டா ஜூனியர் டெஸ்ட்டு போகிறவங்க என் வயசில் உள்ளவங்கலேருந்து எல்லாருமே குடிக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. ஏன்? எங்கள் அப்பா குடிக்க மாட்டார், அந்த ஒரு காரணம். தான் பிள்ளையும் குடிகாரன் ஆகிடக்கூடாது, அந்த காரணம். ரெண்டாவது, எங்கள் அப்பா மாதிரி இருக்க முடியாதுன்னு நான் சொல்ல. எங்கள் அப்பா மாதிரி தான் பிள்ளையும் கெட்டு போகாமல் இருக்கணும். நான் வந்து நான் குடிச்சிட்டு இல்லை டம் அடிச்சுட்டு இல்லை பீடி அடிச்சுட்டு என் ஊரில் நடந்தேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அப்பாட்ட 4 பேர் என்ன போய் சொல்லலாம், உன் பையன் என்ன பீடி குடிச்சிட்டு இல்லைங்க, இல்லை உன் பையன் குடிச்சிட்டு இல்லைங்க, இல்லை உன் பையன் என்ன போயில போட்டு இல்லைங்க அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறேங்க. நான் வந்து ஊரை விட்டு வந்தேன் தான், அது தப்பு இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பிள்ளையாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். உங்களுக்குன்னு ஒரு கனவு லட்சியம் இருக்கும்ல, நீங்கள் அது மாதிரி என்ன கனவு லட்சியங்களை வச்சுருக்கீங்க? கனவு லட்சியம்லாம் எதுவும் கிடையாது. இருக்கணும், காலையில் சாப்பாடு விட்டால் சாப்பிட்ணும், மதியம் போய் தூங்கணும், அதுக்கப்புறம் தான் கனவு லட்சியம்னு. இல்லை நீங்கள் ஊரை விட்டு ஓடி வந்தீங்கல்ல, ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி தானே ஓடி வந்துருக்கீங்க. ஆமாம், அந்த லட்சியத்தை அதை கேட்குறாங்க. ஓ, அந்த அப்படி கேட்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கணும். நிறையா கஷ்டப்பட்டால் சினிமாவில் ஜெயிக்கணும். சினிமா வந்து மற்றவங்கள மாதிரி நான் பார்க்கறது. ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை சின்சியராக பார்ப்பேன். அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது. ஒரு வேலை இப்போ வந்து ஒரு பாட்டு எழுத சொல்லிருக்காங்க, இல்லைன்னா ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாங்கன்னா அந்த கதாபாத்திரத்தில் தான் கரெக்டாக இருப்பேன். மற்றவங்க நான் இப்போ எனக்கு நீங்கள் ஒரு டைலாக் சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் எதுவும் பேசினாங்க, பக்கத்தில் யாராவது எதாவது பேசுனீங்கன்னா அந்த டைலாக் டோட்டலாக மறந்துடும். நீங்கள் சொல்லிக் கொடுத்த டைலாக்கு எனக்கு கேட்கணும், என் மைண்டு கேட்டதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் சொல்லிக் கொடுத்த பிறகு பக்கத்தில் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு எதுவும் கேட்குது. பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறதுக்கு அந்த இதுக்கு இருக்காது, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படி. படங்கிறது வந்து தொழில், சினிமாங்கிறது வந்து ஒரு தொழில். அதில் வந்து என்ன படம் வரும், இந்த படம் அந்த இடத்த நடிப்பேன், அந்த படம் அந்த இடத்த நடிப்பேன்னு கிடையாது. எந்த படம் இருந்தாலும் நடிப்பேன், எந்த படம் இருந்தாலும் எழுதுவேன், எந்த படம் இருந்தாலும் குண்டான வசனம் பேசணும், அவ்வளோதான். சினிமா வந்து ஒரு தொழில், அது வந்து தொழிலாக மட்டும் பார்க்குங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இருந்திருந்த எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல, வேற ஒன்றும். அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், அக்கா இருக்குது, தம்பி இருக்கான். இப்போது உங்கள் அப்பா அம்மா நீ போய் ஊரில் போய் பார்க்கணுன்னு உனக்கு விருப்பம் இல்லைங்களா? விருப்பம் இருக்குது. பார்த்தா எதாவது பணம் எடுத்து போய் வீட்டை போய் பார்க்கணும். பணம் இல்லாமல் போனால் அவங்க வீட்டில் திருநாய் கூட மதிக்காது. என் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் கூட மதிக்காது. அவங்க வேலை முடியும், அவங்க ஒரு நடிகை, அவங்களுக்கு வேலை. கௌதம் தான் அந்த படத்தோட இயக்குனர் தான் வேலை கொடுத்தாரு. அவங்க வந்து நடித்தாங்க, நடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. திருப்பி அவர் கௌதமன் இயக்குனர் தான் என்னை கூப்பிட்டு இதாக வாய்ப்பு கொடுத்தா நான் போய் நடிக்க முடியும். நான் போய் ஜோதிகம் இடத்தையே பார்த்து இல்லை சூர்யா சாரையை பார்த்து எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சூர்யா சாரோட 2D என்டர்டைன்மெண்ட்டில் நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு.
அங்கெல்லாம் நீங்கள் ஆடிஷன் போய் அட்டன் பண்ணீங்களா? 2D என்டர்டெயின்மெண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணீங்களா? இல்லை ப்ரோ. 2D ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. சரி, நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த யாரோடைய ஆஃபீஸுக்கெலாம் போயிருக்கீங்க தமிழ் சினிமாவில்? எனக்கு தெரிஞ்சு ரங்கராஜ்னு ஒரு அண்ணா ஆஃபீஸுக்கு தான் போயிருக்கேன். நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கும் போகாத உங்களுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு நிறைய ஆஃபீஸ் போயிருக்கேன், நிறைய ஆஃபீஸ் போயிருக்கேன். பேரு சொல்ற டைரக்டர் ஆஃபீஸ். பாலா சார் ஆஃபீஸுக்கு போனியா? பாலா சார் ஆஃபீஸ். பா ரஞ்சித் சார் ஆஃபீஸுக்கு போனியா? பா ரஞ்சித் சார். மாரி செல்வராஜ் சார் ஆஃபீஸுக்கு போனியா? பேர் கிடைக்கல. லிங்குசாமி சார் ஆஃபீஸுக்கு போனியா? போயிருக்கேன். அப்படி இவ்வளோ டைரக்டரோட ஆஃபீஸுக்கு போயிருக்கு, அவங்க எந்த படத்துலையும் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலையா? இப்போ இயக்குனர் ரஞ்சித் சாரோடைய படங்கள்ல நிறைய புது நடிகர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ரஞ்சித் என்ன படத்துல தான் நான் நடிச்சுட்டு இருக்கேன். வேட்டுவம்னு ஒரு படத்துல நான் நடிச்சுட்டு இருக்கேன். வேட்டுவங்கிற படத்துல நடிச்சுட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்க எழுதின பாடல்கள் வந்து எதுவுமே வெளி வரல. படத்துக்கெல்லாம் நான் எதுவும் பாட்டு எழுதல. கானாவுக்கு எழுதிருக்கேன், நிறைய பாட்டு கானாவுக்கு எழுதிருக்கேன். ஓ, கானா பாட்டு எழுதுனீங்களா? நீ என்ன பாட்டு எழுதுனீங்க? அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா? அம்மா பாட்டு எழுதுனேன். இது யாருக்கும் கொடுக்கல இன்னும். நான் சும்மா இப்போ ஒரு ஒரு 2 வரி பாடுங்க போதும். பத்தினி தெய்வமேடா எங்கம்மா உத்தமியாய் வந்தவடா, 2 மாதங்களா என்னை கருவில் சுமந்தவடா, அம்மா போல உலகத்தில கடவுள் ஏதடா, என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா, எங்க அம்மா தானடா, அம்மா போல உலகத்தில கடவுள் என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா, எங்க அம்மா தானடா. இந்த பாட்டு நீங்களே எழுதி பாடிருக்கீங்க. இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே வரல. வெளியே வந்திருக்கு. தமிழன் டிவின்னு ஒரு டிவியில பாடிருந்த பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச கானா பாட்டு என்ன கவிதை கோபால்? ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா தங்கையே, அம்மாவை வாங்க முடியுமா, ஏன் ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என் செல்லமே, அம்மாவை வாங்க முடியுமா. சூப்பர் சூப்பர். நீங்களே ஒரு சிறந்த பாடகராக இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கலாம். நல்ல பாட்டு பாடுறீங்க, நல்ல கவிதை எழுதுறீங்க, பாடல்கள் எழுதுறீங்க, நடிக்கிறீங்க, பன்முக கலைஞராக இருக்கிறீங்க. இன்னும் ஏன் தமிழ் சினிமா உங்களை ஏற்றுக்கல தெரியலையே. ஏன் ஏற்றுக்கலன்னா அப்படி கூட இருக்காங்க நிறைய பேர். நிறைய ஆக்டர் வந்து பணம் கொடுத்து நடிக்க போனாங்க அப்படின்ட்டு நானே கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பிரசாத் லேபுக்கு வர்றவங்களே சொல்லிருக்காங்கன்ட்டு, இந்த படத்துக்கு எப்படி போய் நடிச்சிங்க அப்படின்னு. நான் டைரக்டருக்கு பணம் கொடுத்தேன், அதனால தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒருத்தர் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இவ்வளோ பணம் கொடுத்தா அதனால தான் என்னை இந்த படத்தில் நடிக்க வச்சாருன்ட்டு. அப்படி சொல்லும் போது நமக்கு தெரியாதா ப்ரோ. நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், நிறைய இதில் பார்த்துருக்கேன் ப்ரோ. பணம் கொடுத்ததுனால தான் நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கேன், நிறைய இதுவும் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு என்ன ஒரு டைம் தான். ஒரு டைம் சாப்பிட்டுட்டு எப்படி உயிர் வாழ முடியும்? இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, என்ன சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பிட்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அதுலேயே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க ப்ரோ. நான் ஒரு வேளை சாப்பிட்றேன், அதுவே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து நீங்கள் வாடிக்கையாக வச்சுருக்கீங்களா, இல்லை சாப்பாடு கிடைக்காததுனால சாப்பாடு வேலை சாப்பிட்றீங்களா? சாப்பாடு கிடைக்காததுனால ஒரு வேளை சாப்பிட்றேன். ஆனால் 3 வேளை சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்ருவீங்க? கண்டிப்பாக சாப்பிடுவேன். இன்னைக்கு நீங்கள் எத்தனை வேளை சாப்பிட்ருக்கீங்க? இன்னைக்கு 2 வேளை சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு 2 வேளை சாப்பிட்ருக்கீங்க. வீடுகளின் பாரம்பரிய வேட்டி சட்டையில் வந்திருக்கிறீங்க. இல்லை கூல் மாமான்னு ஒரு சேனல் இருக்கு, அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க சட்டை வேஷ்டி. அவர் வாங்கி கொடுத்தாரா வீட்டில் இருந்துட்டு இருந்தாருன்னு தெரியல, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதனால் அவர் என்ன சொல்லி ஃபீல் முந்தினத்தை ஃபீல் பண்ணார். நான் கூட ஒரு சட்டை ஒரு வேஸ்ட்டு வாங்கி கொடுத்தேன், அதை கூட கட்டாமல் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணார். அதனால இன்னைக்கு வரையில் படத்துக்கு வரையில் கட்டியிருக்கேன்.
யாரு கூப்பிட்டா என்ன எல்லாம் பணம் தானே கொடுக்க போகிறாங்க. இவங்க கூட பண்ணாலும் பணம், அவங்க கூட பண்ணாலும் பணம், எல்லாருக்கும் பணம் தானே கொடுக்காங்க. அதனால யாரு கூப்பிட்டாலும் போகணும். இந்த நடிகரோட தான் போகணும், அவங்க கூட தான் போகணும் அப்படின்னு யாரு கூப்பிட்டாலும் போய் நடிப்பேன். தெரிஞ்சு வாய்ப்பும் கிடைச்சிச்சு, நான் அதை யூஸ் பண்ணிக்கல. அதனால தான் நான் இந்த இடத்துல. வாய்ப்பு கிடைச்சது என்ன படத்துக்கு கிடைச்சது? மாஸ்டர் படத்தில் கிடைச்சிது. மாஸ்டர் படத்தில் வாய்ப்பு? ஏன் அது அருமையான படம் வச்சு ஏன் வந்து நீங்கள்? சின்ன டைலாக் தான் மஜாவா அப்படின்னு மட்டும் அதில் கேட்கணும். எனக்கு அந்த நேரத்தில் அதை பேச முடியல. இப்போ நீ விஜய் சார் கூட ஒரு சைடில் நின்னா போதும்னு நினைக்கிற ரசிகர்கள்லாம் இருக்காங்க. விஜய் சார் கூட நான் சைடில் நின்னேன். விஜய் சாரை கட்டி பிடிச்சிருக்கேன். விஜய் சார்கிட்ட கவிதை சொல்லியிருக்கேன். விஜய் சாரை பார்த்துருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் நான் வந்து விஜய் சார் இப்போ அரசியல் வந்துட்டார். சினிமா வேண்டாம், சினிமாவில் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்ட்டு அரசியல் வந்துட்டார். ஆனாலும் இந்த இதுக்கு வாழ்த்துக்கள் என்னோட இது சார்வா. மக்களுக்கு நல்லது பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி, விஜய் சார் அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ நீங்கள் அவர் அரசியலுக்கு போனதுக்காக ஏதாவது அவருக்கான பாட்டு ஏதாவது எழுதி வச்சுருக்கீங்களா? இல்லை விஜய் சாருக்காக ஒரு கவிதை சொல்ல முடியுமா? அவர் அரசியலில் வந்துட்டார்ல, அவரை வாழ்த்தி ஏதாவது ஒரு கவிதை சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் பழைய கவிதை. அந்த சொல்லுங்கள், பழசா புதுசாக ஒரு கவிதை சொல்லுங்கள். விஜய் சாருக்கு அது கவிதை சொல்ல முடியுமா? அன்பு என்னும் அரசியலை ஆட்டி வைத்து சிங்கமிடா, இந்த மக்களுக்கு ஒன்று என்றால், இந்த தமிழ் மக்களுக்கு ஒன்று என்றால் ஓடி வரும் எங்கள் அண்ணடா, தங்கத்தை ஒரு சிப்பத்தை கூட பட்டினு தெரியாது எங்கள் விஜய். அந்த மனசு இன்னைக்குமே மாறாது. இந்த கவிதை விஜய் சார் கேட்டிருக்காரா? இந்த கவிதை இந்த கவிதை கேட்டிருக்காரு. சரி, விஜய் சாருக்கு நான் கவிதை சொன்னேன்னு சொன்னீங்களே, அது என்ன? அதுக்கு இந்த கவிதை இதுல இருந்து அரசியல் வந்திருக்கு, இதுல இருந்து அண்ணன் இருந்துச்சு. இதே கவிதையை தான் விஜய் சார்கிட்டே சொன்னீங்க. ஓகே, விஜய் ரசிகர்கள்லாம் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? அந்த வீடியோவே வெளியே வரல ப்ரோ. அதையும் அனுப்பிட்டேன். அந்த வீடியோவே வெளியில் வந்துருந்தா உங்களை விஜய் சார் கூப்பிட்டு சந்திச்சிருப்பாரு கண்டிப்பாக. சரி, ஓகே. பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆசைங்கிறது வந்து எல்லா மனுஷனுக்கு வர்றது என்ன ப்ரோ. ஆசை இருக்க தெரிஞ்சது. திருமணம் பண்ணணும், நம்மளும் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கணும், ஆசை இருக்க தெரிஞ்சது. ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தான் தெரியல. ஏன் நீங்கள் டவுட் போடுறீங்க? நடக்குமா நடக்காத? நடக்குமான்னு நான் எதுவுமே சம்பாதிக்கலையே. சம்பாதிச்சா தானே ஒரு பொண்ணு கொடுப்பாங்க, சம்பாதிச்சா தானே ஒரு பையனுக்கு அழகு. எதுவுமே சம்பாதிக்கல. இப்போ கூட என் கையில் ஒத்துரூவா இல்லை. நீங்கள் போகும்போது 100 கொடுத்தா அந்த 100 தான் நான் என் கையில் வச்சுருப்பேன். வேறு என்கிட்ட எதுவும் காசு கிடையாது. எங்கே எடுக்கிறாங்க, நீங்கள் எதாவது கொடுத்தா தான் நான் வச்சுருக்க முடியும். நீங்களே எதுவும் கொடுக்கணும், நான் அப்படியே அமைதியாக தான் போக முடியும். நீங்கள் உங்கள் பேர்லேயே வந்து ஒரு கவிதை வச்சுருக்கீங்க, கவிதை கோபால்ன்ட்டு. கவிதை பிரியக்கள், அதாவது கவிதையை விரும்புகிற நிறைய பெண்கள் இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் கவிதை மேலே விருப்பப்பட்டு உங்களை காதலிக்க எந்தாவது பொண்ணு வந்து உங்களை காதல் யாருமே பண்ணலையா? அது நிறைய வந்துச்சு ப்ரோ, வந்துச்சு. அவங்க அந்த காதல் பண்ணவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல? இல்லை காதல் வந்து ஒரு காதில் பூ சுற்றுற மாதிரி ப்ரோ. காதில் பூ வந்து எப்போவுமே நமக்கு இருக்காது, என்னைக்காவது ஒரு நாள் விழுந்துடும். அந்த மாதிரி தான் அந்த கவிதை ரசிகர் அப்படிங்கிற மாதிரி காதலில் வந்துடுவாங்கலாம். காதல் பூ, அதுவும் பூவும் காதலும் ஒன்று. பூ எப்போ வேணால் வாடிடும், அதே மாதிரி தான் காதல் எப்போ வேணால் வாடிடும் அப்படின்னு. இல்லை, ஏதோ ஒரு விஷயம் உங்களை பிடிச்சி தானே வராங்க, நீங்கள் அவங்கள விருப்பப்பட்டு ஏற்றுக்கலாம்ல? ஏற்றுக்கலாம். இப்போ எனக்கு வயசு இல்லையா, 24 வயசு தான் ஆகுது. 28, 27, 24 வயசில் கூட கல்யாணம், 25, 6 வயசில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு என் ஆசை. 26 வயசுக்கு மேலே. எங்கள் அண்ணனுக்கெல்லாம் 30 வயசுலாம் கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ 24, ஒரு 26, 27 வயசு வரும்போது கல்யாணம் பண்ணுவீங்க கண்டிப்பாக. சரி, நீங்கள் அது கல்யாணம் பண்ணால் நல்லா பூஸ்டாக நல்லா உடம்பெல்லாம் தேர்த்தி நல்லா. அதுதான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன் ப்ரோ. ஓ, ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்களா? வாழ்த்துக்கள் கவி கோபால். எத்தனை மாதமாக போயிட்டுருக்கீங்க? இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணேன். முன்னாடி
நான் வேற 3 வருஷமா போறீங்க போலன்னு நினைச்சிட்டேன். உடம்பு எப்படி இருக்கு? 3 வருஷமா போனா ஓ 3 நாளா தான் போறீங்க? 2 நாளா போயிட்டு இருக்கு. 2 நாளா போயிட்டு இருக்கீங்க. 2 நாள்ல உடம்பு இப்ப உங்களுக்கு மாற்றம் தெரியுது? இல்ல இன்னும் தெரியல, இனிமே தான் தெரியும். ஓ இன்னும் தெரியல, இன்னும் தான் தெரியும். சரி கவிதை கோபால், இந்த நெகட்டிவ் கேரக்டரா வந்து நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய பெண்கள் கூட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கூட பண்ணும்போது மட்டும் செம ஜாலியாகிடுறீங்க. ஜாலியாக அவங்க கூட வந்து லவ்ஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் எப்படி? அவங்க சொல்ல வரையில எனக்கு அந்த லவ் மேட்ரெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அமைதியாக வந்து உட்காருவாங்க. அவங்க நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு மனசில் ஒரு இன்னும் ஒரு பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும். மனசில் பட்டாம்பூச்சி பறக்கும். அது இன்டர்வியூ முடிஞ்சோன்னா அந்த பட்டாம்பூச்சி திருப்பி மனசுக்குள்ளே போயிடும். ஓ திரும்ப மனசுக்குள்ளேயே போயிடும். அது ரொம்ப கஷ்டம்தான் கவிதை கோபால். அது அந்த வலியெல்லாம் எப்படி தாங்குறீங்க? அடிபட்ட வலியை தாங்கி தானே ஆகணும். அடிபட்ட வலியை தாங்கி தானே ஆகணும். அதே மாதிரி அதையும் தாங்கிட்டு இருக்கேன். சரி கவிதை கோபால், நீங்கள் நிறைய பெண்கள் கூட வந்து மன்ஸ் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. உங்கள் மனசை கறி கொடுத்த யூடியூப்ல பேசுன பொண்ணுங்கன்னா யாரு? நல்லா நடிகர். இல்லை அவங்களையும் இந்த பொண்ணு நமக்கு மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு எந்த பெண்ணும் உனக்கு யாருமே தோணலை? ஏன் என்ன காரணம் தோணலை? ஏன் தோணலைன்னா அது எனக்கு தெரியாது. எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் யாரும் கொடுக்கல. நான் அவங்க நினச்சிருந்தா எனக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கணும். இல்லை இவங்க கஷ்டப்படுறேன்னு நினச்சிக்கணும். அந்த இது விட யாருக்கும் இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு யார் மேலே காதல் வரும்? அவங்க நினச்சிருந்தா இன்னும் நீ எங்கேயோ கொண்டு போயிருக்கணும். ஏன் கொண்டு போகல? ஏன் நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன்? அவங்க நினச்சிருந்தா இன்னைக்கு இந்தடா ஒரு 5000 ரூபா வச்சுக்கோ, ஏதாவது சாப்பிடு, செலவு பண்ணு அப்படின்னு யாராவது சொல்லிக்கலாம். அது ஏன் சொல்லலை? அதான் எனக்கு கோவம், வேற ஒன்றும் கிடையாது. கோபால், இந்த தமிழ் சினிமாவுக்கு ஏதாவது சொல்ல விரும்புனா என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, நல்ல நடிகராக உருவாக்குங்க. மக்கள் பார்க்குறவனா பார்த்து தேர்ந்தெடுங்க. அடுத்து நல்ல நடிகனாக கொண்டு வாங்க. நல்ல திரைக்கதையை கொண்டு வாங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இந்த உலகத்தை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சினிமா தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சரி கவிதை கோபால், இப்போ இந்த தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்கிட்டையும் நீ ஏதாவது ஒரு வேண்டுகோள் வச்சா, உனக்காக ஏதாவது ஒரு வேண்டுகோள் வச்சா என்ன மாதிரியான வேண்டுகோள் வைப்பீங்க? எனக்கு யாராவது வாய்ப்பு கொடுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். வேறு யாராவது எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வேறு எதுவும் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் அதை பயன்படுத்திக்கினா அது என் வாழ்க்கை. பயன்படுத்தலைன்னா குப்பையில் கிடக்க நான் இனிமேல் தான் குப்பையில் வாழ்க்கை. வேற ஒன்றும். சரி, ஓகே கவிதை கோபால், இதுவரையும் உங்களுடைய மனம் திறந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. நீங்கள் நினச்ச மாதிரி தமிழ் சினிமாவில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. அதுவரையும் பொறுத்துருங்க, காலம் பதில் சொல்லும். சரி, நன்றி, வணக்கம் கவிதை கோபால். நன்றி.